subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சூப்பரான மேகி மசாலா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு இந்த நூடுல்ஸ் பரட்ட மேகி கறி தான் பாவிக்க போறேன். இப்போ வாங்க 2 பேக்கெட் மேகி நூடுல்ஸை பிரித்து வேக வச்சுக்கலாம். இந்த மேகி தூள் பேக்கெட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீ பெரட்டும் போது நம்ம பாவிப்போம். கொதிக்கிற தண்ணியில் இந்த மேகி நூடுல்ஸை போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு மேகி பெரட்டுறதுனால நூடுல்ஸ் குலையாம கரெக்டான பதத்துல வேக வச்சுக்குங்க. இப்ப வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா வெட்டி சேர்த்துக்குங்க. உரப்புக்கு 2-3 ஊசி மிளகா. இத லேசா வதக்கி விடுங்க, பொன்னிறமா ஆகிற வரைக்கும். ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குங்க. இந்த தக்காளி பழம் மசிச்சு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போன பிறகு மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம் பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன். இதுல கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு வேக விடுங்க. இந்த மசாலா தூள்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வேக வச்ச மேகி நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் மிக்ஸ் வெஜி சேர்த்துக்குங்க. கடைசியா 2 பேக்கெட் மேகி தூளை பிரிச்சு கொட்டிக்கிங்க. இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு நெருப்பை கூட வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. இத 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி வேக விடுங்க. நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வாங்க அடுப்பை அடைச்சிடலாம்.
ருசியான மேகி மசாலா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? இந்த மேகி மசாலா இந்தியாவில் செம்ம ஃபேமஸ். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.